ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், 2-3 நாளாக நீட்டாக எனக்கு வீடியோ போட முடியல. நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து அப்பப்பமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. சில நேரம் ஆப் வந்து ஓப்பன் ஆகாது. சில நேரம் நம்ம வீடியோ ஃபுல்லாகவே பண்ணி வச்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோ வந்து நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாமலாம் இருந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, ஃபேமிலியில் ஒரு 2-3 ஃபங்க்ஷன் வேறு இருந்துச்சு. அதனால தான் என்னால் வீடியோ கரெக்டாக போட முடியல. கமெண்ட்டுக்கும் அதனால தான் ரிப்ளை பண்ண முடியல. அப்புறம் ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்கீங்க வீடியோ வந்து லெங்க்தாக போடுங்க அப்படின்னு. லெங்காக போட முடியாததுக்கு காரணமும் இதுதான். அப்பப்போ இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகாமல் போகுது. நானும் 2-3 வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். லாஸ்ட் டைம் வந்து ஃபுல்லாக ஒரு வீடியோ முடிச்சு வச்சுட்டேன். அந்த வீடியோ வந்து அப்புறம் ஓப்பன் ஆகவே இல்லை. 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்து ஒர்க் பண்ணி வச்ச வீடியோ வந்து ஓப்பன் ஆகலை. சில நேரத்தில் வீடியோவும் ஸ்டக் ஆகிட்டு இருக்கும். அதை என்ன பண்ணதுக்குன்னே தெரியல. அவங்களுக்கும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வீடியோ வந்து லெங்காக போடுறாங்க. ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ லெங்காக எடுக்க முடியல. ஃபோனுமே சில நேரத்தில் ரொம்ப ஹீட் ஆகிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கும். எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதே மாதிரி அப்லோட் ஆகிறதுக்கும் ரொம்ப லேட் ஆகுது. முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை லெங்காக போட்டு ட்ரை பண்ணுறேன். என்னால் ஒரு வீடியோவை லெங்காக 30 நிமிஷம் 18 நிமிஷம் 20 நிமிஷம்னு எடுக்க முடியல. அதனால தான் 2 வீடியோவை நான் போட்டுட்ருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஒரு வீடியோனா இன்னொரு 10 நிமிஷம் போடுவேன். அப்போ மொத்தமாக 20 நிமிஷம் வீடியோ போட்ட மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு. வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் நான் இன்னும் அம்மா வீட்டில் தான் இருக்கேன். அதனால தான் எனக்கு வந்து இந்த கமெண்ட்டுக்கெலாம் ரிப்ளை பண்ண முடியல. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து நான் எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன். போனதுக்கப்புறமா பொறுமையாக பண்ணுற கமெண்ட் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பால் பால் பால். மணி 5:45 ஆயிட்டோ. ரொம்ப நேரம் உறங்கிட்டு போல இருக்கேன். சரி, எந்திரிச்சு போய் முத்தத்தை எல்லாம் தூத்து போட்டு கோலத்தை போட்டு வருவோம். எரும மாடு காலத்துக்கு எப்படி மேலே போட்டிருக்குன்னு பாரு. எம்மா போ தூரக்களி. இதுங்க 2 பேருக்கும் படுக்கிறதுக்கு தனியாக ரூம் கொடுத்துருக்கு. இருந்தாலும் இந்த 10க்கு 10 ரூமுக்குள்ளே வந்து காலுக்கும் கைக்கு இடிச்சுட்டு தான் கிடக்கும். நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நிம்மதியாக வந்து படுக்கலான்னு பார்த்தா ஆளுக்கு ஒரு பக்கமாக வந்து படுத்துருவாளுகும். அவருக்கு என்ன, பெட்டை போட்டு நல்லா படுத்துற வேண்டியது. அன்னைக்கே சொன்னார் ஒரு பெட்டு வாங்கி தரேன்னு, இன்னும் வாங்கி தரல. அடுத்து உறங்கவா முடியும்? காலைங்க எந்திரிச்சு மூஞ்சி மேலேயும் மண்டை மேலேயும் போட்டுக்கிட்டு இதுகளோடு வச்சுக்கிட்டு முடியல. காலையில் எந்திரிச்ச உடனே ஆரம்பிக்க வேண்டியது. பாலை கொண்டு போட்டுட்டானா? வசந்தி வீட்டில் பால் போடலையோ? போட்டிருப்பாமல் இருக்கு. அவள் வந்து முத்தெல்லாம் தூத்துட்டு போயிருப்பா. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாகவே எழுந்திரிச்சிட்டோம். சரி, இந்த பாலை தூக்கி அந்த பெஞ்சில் வச்சு முத்தத்தை தூத்து தொளிச்சு கோலவும் போட்டு போவான். என்ன, உமா வீட்டில் உள்ள பால் பாக்கெட்டை எடுத்துகிட்டு போகல போல இருக்க. அவங்க அம்மா நமக்கெல்லாம் முன்னாடி எந்திரிச்சு வந்துருவாங்களா முத்தம் தூக்கிறதுக்கு? ஆள் வீட்டில் இல்லையோ? 2 நாள் அம்மா வீட்டுக்கு போனதோடு இங்கே என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் தெரியல. இன்னும் நேரம் வெளுத்ததுக்கப்புறம் போய் பார்த்தா தான் உண்டு. சரி, இந்த பால் பாக்கெட்டை என்ன பண்ணுறது? சரி, நம்ம நிற்கிறது வரைக்கும் வராங்களா இல்லைன்னு பார்ப்போம். இல்லைன்னா கதவை தட்டி கொடுப்போம். இந்த தொடப்பத்தை எங்கே வச்சேன்? நான் அந்த பக்கம் இருக்கு. என்ன லட்சுமிக்கா, இன்னைக்கு லேட் ஆயிட்டோ? ஆமாம் வசந்தி, நான் அம்மா வீட்டிலேருந்து வந்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு படுக்கும்போது லேட் ஆகிட்டு, காலையிலையும் கொஞ்சம் லேட் ஆகிட்டு எந்திரிக்கிறதுக்கு. அப்படியா? இக்கா, நீங்கள் திரளியெல்லாம் வேண்டான்னு சொன்னீங்களோ? ஆமாம் வசந்தி, எங்கள் அம்மா தோட்டத்துலேயும் நிறைய நின்று பார்த்துக்க. அதனால நானும் என் தங்கச்சியெல்லாம் பறிச்சிட்டு வந்துட்டோம். அது இந்த சின்ன பொண்ணுக்கிட்ட சொல்லி லட்சுமி அக்கா தோட்டத்தில் நிற்கிட்டு நீங்களாம் பறிச்சிடுங்கன்னு சொன்னேன். ஆமாம் ஆமாவை உங்களுக்கு ஃபோனை போட்டேன்னு சொன்னாவே. ஏக்கா, நீ கார்த்திகை தீபம்ல காலையில் கோயிலுக்கு போவீங்களா? போகாத நானும் வரேங்க்கா, என்னையும் கூப்பிட்டு போங்க. காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போக நேரம் கிடச்சுன்னா தான் போவேன் வசந்தி. இல்லைன்னா சாயந்தரம் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போயிட்டு வரணும். பூஜை இருக்கும்ல. ஆமாக்கா, இன்னைக்கு கார்த்திகை சிறப்புலாம். ஆமாம், சாயந்தரம் போல தான் பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போயிட்டு வரலான்னு இருக்கேன். நீயும் அப்போ வரேன்னா வா, சின்ன பொண்ணுக்கும் ஃபோனை போட்டு கூப்பிடுவேன். சரிக்கா. வசந்தி, உமா இல்லையோ? பால் பாக்கெட்டு வெளியே போட்டிருக்கு. அவங்க அம்மா 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வெளியே வந்து பாலையை எடுத்துட்டு முத்தெல்லாம் தூத்து போட்டுட்டு போவாங்கள. ஆளே காணதுக்கில்ல. ஏக்கா, உங்களுக்கு விஷயம் தெரியாதோ? உமா அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா? அப்படியா? எனக்கு தெரியாத வசந்தி. ஆமாம், ஒரு மாதிரி விசத்துட்டு என்னனோ வந்துட்டாராம். அதனால அவங்க அம்மா இங்கேருந்து போயிருக்காவ. ஒரு 2-3 நாளைக்கு அங்கே நின்றுட்டு தான் வருவாராம். வரும்போது ஒரு வேளை அவங்க அப்பாவையும் கூப்பிட்டு வருவாங்க. ஆமாம், அந்த மனுஷனும் அங்கே தனியாலாம் இருக்காரு. இவங்க இங்கே வந்து நிற்கிறதுனால அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆமாம், கொஞ்ச நாளாக ஹோட்டல்லே சாப்பிட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. அது என்னமோ ஒத்துக்காமல் ஒரு மாதிரி ஆயிட்டு. அதனால நேற்று மத்தியானம்ல அவங்க அம்மா கிளம்பி போனாவ. எப்படி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு. ஒரு 2-3 நாளைக்கு அவள் தனியாக தான் இருப்பாள். அதான் நீ எந்திரிச்சிருக்க மாட்ட போல இருக்கு. பால் பாக்கெட்டு வெளியே கிடக்கு. நீங்கள் வேணா ஒரு ரேட்டு கதவை திறந்து கொடுத்துருங்கக்கா. சரி வசந்தி, நான் பார்த்துட்டு அவங்க வரலன்னு எடுத்துகிட்டு போகலான்னு தான் நினச்சேன். சரிக்கா. சரி வசந்தி, எனக்கு நிறைய வேலை கிடக்குறதுக்க நான் போகிறேன். சரிக்கா. என்ன இது, வீடே ஒரே புகை மூட்டமாக இருக்குது.
இந்த சென்னை சமையல் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு எதையாவது கருக விட்டுட்டாலோ? டைம் என்ன, 6 மணி தான் ஆகுது. இப்பவே இவ என்ன சமையல் பண்ணிட்டு இருக்கா? என்னாச்சு தெரியலையே. சரி போய் பார்ப்போம். ராம் போனதுல இருந்து இவ ஆளே சரி கிடையாது. எப்ப என்ன பண்ணுகான்னே தெரிய மாட்டேங்குது. கடவுளே, அவர் இங்கேருந்து போய் இன்னையோட 2 வாரம் ஆகுது. இப்படி தான் நான் அவங்கள பார்க்காம இவ்வளோ நாள் இருந்தேன்னு தெரியல. சீக்கிரமாக அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி என்கிட்டே வந்துடணும். அவங்க இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் கூட யாருமே பேச மாட்டேங்கிறாவ. நேற்று தான் பாட்டி வீட்டுக்கு போனேன், யாருமே சரியாக பேசல. ஆனால் இதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, என் தங்கச்சிங்க எல்லாரும் என்கிட்ட நல்லாவே பேசுகிறாங்க. சீக்கிரமே அம்மா, சித்தி, பாட்டி, தாத்தா எல்லாரும் என்கிட்ட பேசணும். ஜனனி ஒரு நல்ல குடும்ப பெண்ணாவே மாறிட்டா. இதுவும் நல்லா தான் இருக்கு. ஒரு நிமிஷத்துல எங்கேருந்துடா புகை வருதுன்னு பார்த்து பயந்தே போயிட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். ஆதி, எந்திரிச்சிட்டியா? பல்லு கூட தேய்க்காம பூஜை ரூமுக்குள்ள வந்து நிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் சாமி கோவிச்சுக்காது. ஆமா, என்ன 6 மணிக்கு எந்திரிச்சு வந்திருக்க? அதைத்தான் நானும் கேட்கலான்னு வந்தேன். என்ன 6 மணிக்கு எந்திரிச்சு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைல்ல ஆதி, இன்னைக்கு கார்த்திகை தீபம்லாம், அதனால காலையில எந்திரிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன். ஆமா, உங்க வீட்டுல இருக்கும்போது இதெல்லாம் என்னைக்காச்சும் பண்ணிருக்கியா? இல்ல ஆதி, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் பார்த்து பார்த்து ஒன்னொன்னா கத்துக்கிட்டு இருக்கேன். சரி, இன்னைக்கு கார்த்திகை தீபம்லாம் எல்லாரும் வீட்டுல கொழுக்கட்டை பண்ணுவாங்க. உனக்கு பண்ண தெரியுமா? இல்ல ஆதி, எனக்கு பண்ண தெரியாது. அது என்னென்னமோ இலையெல்லாம் வச்சு பண்ணுவாங்களா, எனக்கு அது தெரியவே தெரியாது. இருக்காதல, நான் எப்படியாவது யூடியூப்பை பார்த்து கத்துக்குவேன். அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. வீட்டுக்கு வெளியே விளக்கு மட்டும் வைக்கலாம் நைட்டு. சரி, ஆனா என்கிட்ட விளக்கு இல்லையே. நீ தான் குளிச்சு ரெடி ஆயிட்டேலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வெளியே போய் வாங்கிட்டு வருவோம். ஓகே ஓகே. பல்லு கூட தேய்க்காம நீ வந்து பூஜை ரூமுக்குள்ள நின்றுட்டு இருக்கலாம். போய் பல்ல தேய்ச்சி மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வா, நான் உனக்கு காஃபி எடுத்து வைக்கேன். ஓகே மேடம். ஜனனி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். சீக்கிரமா ராமவங்க வீட்டுல இருக்கிறவங்க, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் ஜனனி கிட்ட பேசி அவளை ஏத்துக்கிடணும். அம்மா இதுதான் ஆசைப்படுவான். அவங்க எல்லாரும் ஜனனி கிட்ட பேசிட்டானா அவன் இன்னும் கொஞ்சம் நிம்மதியா அங்கே இருப்பான். என்ன இந்த மாவு இப்படி தண்ணியா ஓடிக்கிட்டு இருக்கு? கொலக்கட்டை மாவை பிசையும் போது நம்ம ஏதோ பெரிய தப்பா பண்ணிட்டோம்னு நினைக்கேன். மாவு தண்ணியா ஓடிட்டு இருக்க, எப்படி திரளி இலைக்குள்ள வச்சு அவிக்கிறது? சின்ன பொண்ணு, என்ன இவ மாவு சட்டிக்குள்ளேயே பார்த்துட்டு இருக்கா? கூப்பிட காதுலயே வாங்காம. சின்ன பொண்ணு, என்னங்க டீ வேணுமா? அண்ணன் போட்டு ஃப்ளாஸ்க்குள்ள வச்சிருக்கேன், ஊத்தி எடுத்துடுங்க. அதுல சின்ன பொண்ணு, நான் வரும்போதே என்ன கூப்பிட்டுட்டே வரேன். நீ என்ன பார்த்துட்டு இருக்க? திரளி இலையே ஃபுல்லா முத்தத்துல போட்டு வச்சிருக்க. அது ஒன்றும் இல்லை, நாட்டுலட்சுமி அக்கா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து கழுவி காய வச்சிருந்தேன். அப்படியா? நான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். சரிங்க, ரொம்ப நல்லது. இவ என்னத்த பார்த்துட்டே இருக்கா? சின்ன பொண்ணு, என்னத்தை தான் அந்த பாத்திரத்துக்குள்ளே ஊத்தி ஊத்தி பார்த்துட்டு இருக்க? ஏங்க, இன்னைக்கு திரளி கொலக்கட்டை வைக்கணும்ல? ஆமா. அதுக்கு மாவை போட்டாச்சு, தேங்காயை போட்டாச்சு, மாதிரி சுக்கு பொடி போட்டேன். அடுத்தது வந்து ஏலக்காய் போட்டேன். சர்க்கரையை நல்லா தண்ணியில் கரைச்சி அதையும் ஊற்றியாச்சு. எல்லாம் போட்டுட்டீங்க. மாதிரி என்ன மாவு ரெடி ஆயிட்டா? மாவு தண்ணியாக போயிட்டு இருக்குங்க. தண்ணியா போயிட்டு இருக்கா? ஆமாங்க, ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். மாவு பாருங்க, தண்ணி தண்ணியா இருக்கு. இது எப்படி நம்ம விரவி எடுத்து இந்த இலையில வச்சு அவிக்கிறதுக்கு? சரியா போச்சு. அப்போ உனக்கு இதுவும் பண்ண தெரியாதா? பண்ணலான்னு நினைச்சுதானுங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன். எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தான் தெரியல. சர்க்கரையை உருக்கி அதுல விட்டுருப்பேலாம், அது நிறைய விட்டுருப்பியா இருக்கும். அதனாலதான் அது வந்து இப்படி தண்ணியா போகுது. ஆமாங்க, ஒருவேளை அப்படியே இருக்குமோ? நல்ல வேலை பண்ண சின்ன பொண்ணு. நீ பேசாம இந்த மாவு அப்புறம் இந்த இலை எல்லாத்தையும் தூக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கே போடு. ஏங்க, உனக்குலாம் இது செட்டே ஆகாது சின்ன பொண்ணு. நீ பேசாம உங்க அம்மா கிட்ட கூடு. நல்ல நாலு கொலைக்கட்டையை வச்சு தருவாங்க. நம்ம 2 பேரும் வந்து ஜாலியா சாப்பிடுவோம். ஆமாங்க, இனிமே அதான் நடக்கும்னு நினைக்கேன். ஒரு வேலை உருப்படியா பண்ண தெரியாது. உங்க அம்மா இருந்திருந்தா ஜாலியா இருந்திருக்கும்ல. உங்க அம்மையே எல்லாத்தையும் செஞ்சு தந்திருப்பாவ. ஆமா ஆமா, எங்க அம்மைக்கு அதோட தெரிஞ்சிடும் உனக்கு ஒன்றும் பண்ண தெரியாதுன்னு. அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஏங்க அப்படி சொல்லாதீங்க. கடைசி வரைக்கும் நம்ம இந்த சீக்கிரட்டாவே வச்சுப்போம். சரி சரி, நீ இப்போ உங்க அம்மா வீட்டுக்கு தானே போற? ஆமாங்க, வேற என்ன செய்யுதுக்கு? திரளியா வைக்கணும்ல. சரி சரி, போயிட்டு வா. ஏங்க உங்களுக்கு டீ? நானே போட்டுக்கிட்டேன்னு சின்ன பொண்ணு, நீ போயிட்டு வா. ஆனாலும் இப்படி பண்ணிட்டேனே. சரி விடு, என்ன பண்ணதுக்கு.